அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களை முஅ்ஜிஸாக்களை வழங்கி தன்னுடைய நபிமார்களுக்கு முஅ்ஜிஸாக்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்தியுள்ளான், உறுதிப்படுத்தியுள்ளான். அந்த அடிப்படையில் நபிமார்களின் ரசூல்மார்களின் தலைவராகிய எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் பல்வேறுபட்ட முஅ்ஜிஸாக்களை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தியுள்ளான், அவர்களை பலப்படுத்தியுள்ளான். அப்படி பல முஅ்ஜிஸாக்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டப்பட்டன. இந்த முஅ்ஜிஸாக்களில் மிக முக்கிய, மிக பெருமதி வாய்ந்த முஅ்ஜிஸாக்களாக கருதப்படும் முஅ்ஜிஸாவே இஸ்ரா மிஅராஜ் என்று அழைக்கப்படும் முஅ்ஜிஸாவாகும். அதாவது எந்த ஒரு மனிதரும், உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் வரம், பெரும் ஒரு பாக்கியம், இந்த பூமியில் இருந்து வானலோகம் சென்று வானலோக அதிசயங்களை, வானலோக படைப்புகளை எல்லாம் பார்த்து விட்டு வரக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை பெற்ற மாபெரும் தலைவராக அல்லாஹ் எங்கள் தலைவரை ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அந்த உன்னதமான நிகழ்வு, விண்ணுலக பயணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகத்தான நிகழ்வு நடைபெற்ற மாதத்தில் தான் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான ரஜப் மாதத்தின் பிறை 27ஆம் அன்றுதான் இந்த நிகழ்வு நடைபெற்றதாக இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் பலர் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றனர். எனவே இந்த முஅ்ஜிஸாவை நினைவு கூறுவோம், இந்த பெரும் பாக்கியத்தை நினைவு கூறுவோம். இந்த பாக்கியத்தின் போது, இந்த முஅ்ஜிஸாவின் போது நடைபெற்ற நிகழ்வுகளை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். அதன் மூலம் படிப்பினைகளை பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.